2026 பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. திமுக ஆட்சியை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றும் மதுரை கூட்டத்தில் பேச்சு. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही है. 50 தொகுதிகளை தேர்வு செய்து முழு மூச்சுடன் பணியாற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தல். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைவதை எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஏற்பார் என அமித்ஷா பேசியதாக தகவல். தமிழக மக்களால் தோற்கடிக்கப்படும் அமித்ஷா தங்களை தோற்கடிக்க முடியாது என திமுகவின் டிகேஎஸ் இளங்கோவன் சூளுரை. எத்தனை கட்சிகளுடன் பாஜக கூட்டணி வைத்தாலும் தமிழ்நாட்டில் வெற்றி கிடைக்காது என காங்கிரசின் பீட்டர் அல்போன்ஸ் திட்டவட்டம். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். பாமக யாருடன் கூட்டணி அமைக்கிறது என்பது 3 மாதங்களில் தெரிய வரும் என நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. அன்புமணியுடனான மோதல் விரைவில் சரியாகும் என்றும் நம்பிக்கை. சரி செய்யப்படும், சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும். சரி செய்யப்படும், சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் சூறை காற்றுடன் கனமழை. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் கொட்டி தீர்த்த மழையால் தணிந்த வெப்பம். சென்னை வானகரத்தில் சூறை காற்றால் மின்கம்பி மீது சரிந்து விழுந்த ராட்சத பேனர். காங்கிரீட் பயிர்ந்து விழுந்ததால் காயமடைந்த முதியவர் தலையில் 15 தையல். ஈரோடு, கரூர், மதுரை, நெல்லை, சென்னை உள்ளிட்ட 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வாட்டிய வெயில். தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. வார விடுமுறை முடிந்து ஏராளமானோர் ஊர் திரும்பியதால் திண்டுக்கல்லிலிருந்து ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி மக்கள் பயணம். கார்களிலும் பலர் சென்னை நோக்கி வந்ததால் போக்குவரத்து நெரிசல். ரீல்ஸ் மோகத்தில் குணா குகையின் பாதுகாப்பு வேலையை கடந்த இளைஞர். கம்பிகளுக்குள் நுழைந்து தொங்கியபடி பள்ளத்தாக்கை வீடியோ எடுத்து வெளியிட்டதால் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி வெட்டி கொலை. நகை பணத்திற்காக கொலையா என விசாரணை. கோவை கருமத்தம்பட்டி அருகே கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகள் பறிமுதல். ஒருவர் கைது, தப்பி ஓடிய 4 பேருக்கு வலைவீச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே சோதனைச்சாவடி தடுப்புகள் மீது மோதி நிற்காமல் சென்ற கார். 20 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்த காவல்துறையினர். கேரளாவுக்கு சுற்றுலா சென்றபோது அருவி அருகே பாறை இடுக்கில் சிக்கிய மதுரை இளைஞர். மஞ்சுமல் பாய்ஸ் படப்பாணியில் ஊர் மக்கள் உதவியுடன் கயிறு கட்டி மீட்ட நண்பர்கள். பெங்களூரு நெரிசலில் உயிரிழந்த மகனை புதைத்த இடத்தில் கதறி அழுத தந்தை. ನನ್ನ ಮಗಗೋಸ್ಕರ ಮಾಡಿದಂತ ಇದು கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பத்தில் தீராத சோகம். கொலம்பியாவின் அதிபர் வேட்பாளர் மீது துப்பாக்கிச் சூடு. தலையில் காயமடைந்ததால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை.
வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று மதுரையில் அமித்ஷா பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி 2026ஆம் ஆண்டு ஆட்சியமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். மதுரையில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய அமித்ஷா தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என வருந்துவதாக தெரிவித்தார். 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है. भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है. தொடர்ந்து பேசிய அமித்ஷா திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பர் என்று கூறினார். ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते. स्टालिन साहब, आप सही कहते हो. मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்றும் அமித்ஷா பேசினார். சாதி பிரிவினைவாதத்தால் திமுக அரசியல் லாபம் பார்ப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மதுரை மாநாட்டில் பேசிய அவர் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றார். अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. மேலும் தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என பல பிரச்சனைகள் இருப்பதாக அமித்ஷா கூறினார். तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए ये तमिलनाडु सरकार ने किया है. தொடர்ந்து பேசிய அவர் திருப்பரங்குன்றம் மலையை திமுக அவமதித்து விட்டதாக கூறினார். भाइयों बहनों, तुष्टीकरण की भी हद होती है. मैं आज यहां आया हूं तब भगवान मुर्गन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत ये डीएमके सरकार ने की है. மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மத ரீதியான பிரிவினையை ஏற்படுத்த பாஜக நினைப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடந்த பாஜக கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு TKS இளங்கோவன் பேட்டியளித்தார். அதில் அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு குறித்து எதுவும் தெரியாது என்றார். அவரை பொறுத்தவரை இந்த மாதிரி பேசிவிட்டு போறதுனாலே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார். உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே மக்கள் அமைதியாகவும் நட்புணர்வோடும் மத வேறுபாடின்றி சகோதரர்களாக பழகி வருவதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தமிழ்நாட்டை பற்றிய ஒன்றும் தெரியாது. மேலும் பாஜக தேர்தல் நடத்தும் முறையே மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது என TKS இளங்கோவன் தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற, தமிழக மக்களை ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகிற ஒரு கட்சியாகத்தான் பார்க்கிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அந்த பகுதி மக்களே பாஜகவுக்கு பதிலடி கொடுத்து விட்டார்கள் என TKS இளங்கோவன் கூறினார். தமிழ்நாட்டிலே மத சார்பின் மத ஒற்றுமை, மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக பழகுவது அவர்கள் மாநிலங்களிலே அப்படி இல்லை என்ற காரணத்தினால் இங்கேயும் அது இருக்கக்கூடாது என்று நினைத்து அதற்கான திட்டங்களை அவர்கள் தீட்டி வருகிறார்கள். அதற்கான பதிலடியை அந்த மலையில திருப்பரங்குன்றம் மக்களே அடித்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த இளங்கோவன் இருவரும் சேர்ந்தே அழிவார்கள் என்றார்.